நான் சென்னையில ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செய்யறேன். நல்ல உடம்ப மெயின்டைன் பண்றேன். ஒரு ஆன்ட்டிய பிடிக்கும். அது இப்போது நடந்துச்சு. என் தோழி பேரு சித்ரா. அவ அம்மா பேரு மஞ்சு. நான் கல்லூரி முடிச்சன் பின் நடந்த சம்பவம் இது. சித்ரா எனக்கு நல்ல தோழி. கல்லூரியில அவ ஹாஸ்டல்ல தங்கி படிப்பா. அவ வாட்ஸ்அப் போட்டோவுல ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்தாலே அது யாருன்னு நான் கேட்க அவ அம்மான்னு சொன்னா. இவளுக்கு இப்படி ஒரு அம்மாவான்னு வியந்தேன். மஞ்சு ஆன்ட்டியோட வயசு 39. உங்க அம்மா போட்டோ எனக்கு அனுப்புன்னு நான் கேட்டேன். ஒரு விஷயமா கேட்பது போல கேட்க அவளும் அனுப்பனா. சித்ரா ஒரே பெண் அவளுக்கு. அவளோட அப்பா ஒரு கான்ட்ராக்டர். ஒரு முறை கட்டிடத்துல இருந்து தவறி விழுந்து அவர் காலு உடைஞ்சு போச்சு. முதுகு தண்டும் முறிஞ்சிடுச்சு. அப்படி என்றால் கண்டிப்பா ஆன்ட்டிக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ போட்டோவுல பார்க்க கொஞ்சம் மாடன்னு தெரிஞ்சுது. அவளை முகநூல்ல தேடி கண்டும் பிடிச்சிட்டேன். அவளுக்கு சின்ன பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ அப்படிதான் முகநூல்ல பதிவுகள் போடுவா. சித்ராவிடம் நான் அவ அம்மாவை பத்தி அடிக்கடி பேச ஆரம்பிச்சேன். அவ போட்டோக்களை அனுப்ப சொல்லுவேன். எப்படியோ 4ஆம் ஆண்டு கல்லூரி முடிஞ்சுது. எப்போதாவது சித்ராவை பார்க்க அவ அம்மா வருவா. நாங்க கல்லூரி முடிச்ச பின்பு வேலை தேட ஆரம்பிச்சோம். சித்ரா ஒரு வாடகை வீட்டுல தனியா தங்க ஆரம்பிச்சா. ஒரு முறை அவ அம்மா சென்னை வந்தா. சித்ரா நடப்பதை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்வதால அவ அம்மா வந்தது எனக்கும் தெரியும். 3 நாட்கள் அவள் அம்மா இங்கதான் இருப்பான்னு சொன்னா. எனக்கு ஒரே சந்தோஷம். சித்ராவின் பிறந்த நாளுக்காக அவங்க அம்மா வந்திருந்தாங்க. சித்ரா பிறந்த நாள் விழாவுக்கு என்ன வீட்டுக்கு அழைச்சா. மேலும் 3 நண்பர்களை அழைச்சா. நான் நல்ல ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு சில பரிசுகளை வாங்கிக்கிட்டு போனேன். அவ அம்மாவை பார்த்த ஒரு நொடியில அவளை நேர்ல பார்க்க அவ்வளோ அழகா இருந்தா. நான் தான் வீடியோ எடுத்தேன் விழாவை. அதனால அழகா படம் பிடிச்சேன். மாலை நேரமாக என் நண்பர்கள் கிளம்பினாங்க. நாங்க அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் பேசுவது அவளுக்கு பிடிச்சது. நான் மஞ்சு ஆன்ட்டிய நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி புகழ்ந்தேன். ஆன்ட்டி என் போனை எங்க வச்சேன்னு தெரியல, ஒரு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொன்னேன். அவளோட நம்பரும் இப்ப கிடைச்சிடுச்சு. பின் அங்கிருந்து கிளம்பினேன். வீட்டுக்கு சென்று அவள் அம்மாக்கு மெசேஜ் அனுப்பினேன். நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. இன்னும் 3 நாட்கள்ல அவ ஊருக்கு போய் விடுவதா சொன்னா. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சித்ரா பகல்ல ஒரு கோர்ஸ் படிக்க போவா. காலை சென்றால் 4 மணி நேரம் கழிச்சுதான் வருவா. அப்போது ஆன்ட்டி தனியாகத்தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலை நான் அவ வீட்டுக்கு போனேன். சித்ரா இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. சரின்னு இருவரும் பேசிட்டு இருந்தோம். அவ எழுந்து சமையல் அறையில வேலை செஞ்சா. ஹால்ல அமர்ந்து அவளை நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் போனை எடுத்து வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு டீ கொடுக்கும் போது நான் வேண்டும்னு டீய கொட்டிட்டேன். ஒரு ஈர துணியை எடுத்து துடைக்க ஆரம்பிச்சாங்க. சாரி ஆன்ட்டின்னு சொன்னேன். அவ சிரிச்சா. பின் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவள் கணவன் ஊனமாயிட்டத பத்தி என்கிட்ட சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளை அமர வச்சு சமாதானப்படுத்தினேன். ஆன்ட்டி உங்களை பார்த்தா எந்த ஆணும் பைத்தியம் ஆயிடுவான்னு சொன்னேன். என்ன சொல்றேன்னு கேட்டா. கொஞ்சம் தைரியம் வர உங்களுக்கு தான் அடிமைன்னு சொல்லி என்னோட போன்ல இருந்த அவளது போட்டோக்களை எல்லாம் பிறந்த நாளுக்கு எடுத்ததை காட்டினேன். 1/2 மணி நேரம் மேல பேசிக்கிட்டு இருந்தோம். அவள் மகள் வர நேரமானதால நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்.